நண்பர்களே, பழனி முருகனை தரிசிக்க நம்ம எல்லோரும் போயிருப்போம். ஆனா அங்க இருக்கிற அந்த சிலை வெறும் கல்லால் ஆனது இல்ல. அது 9 வகையான கொடிய விஷயங்களை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு மருந்து பெட்டகம். இத செஞ்சவர் போகர் சித்தர். 9 விஷம் எப்படி மருந்தாகும்? வாங்க அந்த வேதியியல் அதிசயத்தை பார்க்கலாம். முதல்ல பாஷானம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா பாஷானம்னா விஷம். தனித்தனியா எடுத்தா ஒரு மனுஷனை உடனே கொல்லக்கூடிய 9 வகையான கொடிய விஷங்களை தான் போகர் சித்தர் தேர்ந்தெடுத்தார். விஷத்தை விஷத்தாலதான் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதை அப்படியே நிஜமாக்கி காட்டினவர் போகர். ஜாதிலிங்கம், மனோசிலை, வீரம், பூரம், கெந்தகம், வெள்ளை பாஷானம், கௌரி பாஷானம், தொட்டி பாஷானம் மற்றும் அஞ்சனக்கள், இந்த 9 பொருட்களையும் ஒரு குறிப்பிட்ட கணக்குப்படி ஒன்னா சேர்த்தாரு. இதத்தான் நம்ம நவபாஷானம்னு சொல்றோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அது திரவமா தானே இருக்கும். இது எப்படி ஒரு கல்லு மாதிரி சிலையா மாறுச்சு? இதுதான் சித்தர்களோட ரசவாதம். எந்த ஒரு நவீன கெமிக்கலும் இல்லாம இந்த 9 விஷயங்களையும் ஒரு ரகசிய விகிதத்துல கலந்து அதை ஒரு திடமான கல்லா மாத்தினது உலகத்துக்கே ஒரு பெரிய சவால். இன்னைக்கு இருக்கிற பெரிய சயின்டிஸ்ட் கூட ஒரு சிறுகு கூட இல்லாம இந்த சிலையை எப்படி செஞ்சாங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. இது தமிழர்களோட அபரிமிதமான வேதியியல் அறிவுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. போகர் சித்தர் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு விஷயத்துல சிலை செஞ்சார்? அதற்கு ஒரு தீர்க்க தரிசனமான காரணம் இருக்கு. வருங்காலத்துல மனிதர்களுக்கு பல புது புது நோய்கள் வரும். அந்த நோய்களால மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சார். அந்த நோய்களுக்கு ஒரு நிரந்தர மருந்த கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அந்த சிலை மேல பட்டு வர ஒவ்வொரு துளி தீர்த்தமும் பாலும் ஒரு மிகப்பெரிய மருந்தா மாறும். அதாவது நம்ம சாமியை கும்பிடுற அதே நேரத்துல நமக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கிறோம். அதனாலதான் பழனி முருகன் சிலைய வைத்தியநாதன் அப்படின்னு சொல்றாங்க. விஷம் எப்படி மருந்தா மாறுதுங்கிறது தான் சித்தர்களோட ஆக பெரிய ரகசியம். இதோட இந்த சிலையில இருந்து வர பஞ்சாமிர்தம் ஏன் வருஷ கணக்குல கெட்டு போறது இல்ல? அதுல என்ன மருத்துவ சக்தி இருக்குன்னு விரிவா பார்ப்போம். நண்பர்களே, பழனி பஞ்சாமிர்தத்தை ருசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த பஞ்சாமிர்தம் ஏன் வருஷ கணக்குல கெட்டு போறது இல்லன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலேயே அது எப்படி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு? அதுக்குள்ள இருக்கிற அந்த ஹீலிங் ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். நம்ம சாமிக்கு பால், தேன், சந்தனம், பன்னீர்னு பல பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யறோம். ஆனா பழனியில இது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, நவபாஷான சிலை ஒரு மிகப்பெரிய மருந்து பாறை மாதிரி. அந்த 9 வகையான பாஷானங்கள் மேல இந்த பொருட்கள் பட்டு வழிஞ்சு வரும்போது அந்த சிலையில இருக்கிற அரிய வகை தாதுக்களும் வேதியியல் சத்துக்களும் அந்த பொருட்கள்ல கலந்துடுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சாதாரண பாலை ஒரு எனர்ஜி ட்ரிங்கா அந்த சிலை மாத்திடுது. அதனாலதான் அந்த தீர்த்தத்தையும் பஞ்சாமிர்தத்தையும் நம்ம வெறும் பிரசாதமா மட்டும் பார்க்காம ஒரு மருந்தா நினைக்கிறோம். இங்கதான் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. பழனி முருகன் சிலை ஒரு எனர்ஜி கேட்டலிஸ்ட், அதாவது ஒரு வினையூக்கி மாதிரி வேலை செய்யுது. இதுல பட்டு வர பஞ்சாமிர்தத்துல ஒரு வினோதமான வேதியியல் மாற்றம் நடக்குது. நீங்க சாதாரணமா பஞ்சாமிர்தம் செஞ்சு வெளியே வச்சீங்கன்னா சில வாரங்கள்ல அது கெட்டு போக ஆரம்பிக்கும். ஆனா இந்த சிலை மேல பட்டு வர பஞ்சாமிர்தம் பல வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இது வயிற்று புண், தோல் நோய்கள், ஏன் இன்னும் பல தீராத நோய்களை கூட குணப்படுத்துற அபரிமிதமான ஆற்றல் கொண்டதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. இதுல இருக்கிற அந்த ஆன்டி பாக்டீரியல் தன்மை எப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. நீங்க கருவறைக்குள்ள அல்லது அந்த சிலைக்கு பக்கத்துல போகும்போது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? அங்க ஒரு வித்தியாசமான வாசனை வரும். அது வெறும் ஊதுபத்தி வாசனை கிடையாதுங்க. அந்த நவபாஷான சிலையில இருந்து வர நுணுக்கமான அதிர்வுகள், அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது அங்க இருக்கிற காற்று மண்டலத்தையே மாத்தி வச்சிருக்கோம். நாம அந்த இடத்துல நிக்கும் போது நம்மளோட சுவாச பைக்குள்ள அந்த மருத்துவ காற்று போகுது. அதனாலதான் கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் மனசுல ஒரு தெளிவும் கிடைக்குது. நம்ம சாமிய பார்க்க போறோம்னு நினைக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற அந்த ஹீலிங் வைப்ரேஷன் நம்ம உடம்பையே சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. வெறும் சிலையா இருந்து ஒரு ஊருக்கே மருந்தா இருக்கிறது தான் போகர் செஞ்ச மகா அதிசயம். நண்பர்களே, முருகன் சிலை அப்படிங்கிறது வெறும் மருந்து மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆண்டனா மாதிரி வேலை செய்யுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? பழனி மலைக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் நடுவுல இருக்கிற அந்த மர்மமான கனெக்ஷன் என்ன? அந்த சிலைக்கு கீழே போகர் சித்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? வாங்க பார்க்கலாம். முதல்ல பழனி மலையோட அமைப்பை பார்ப்போம். புவியியல் ரீதியா பார்த்தா பழனிமலை ஒரு மிகப்பெரிய காந்த மண்டலம்.
அந்த மலையோட உச்சியில போகர் இந்த நவபாஷான சிலைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல சரியா நிறுவி இருக்கார். இது எதுக்கு தெரியுமா? பிரபஞ்சத்துல இருக்கிற வான்வெளி ஆற்றல, அதாவது அந்த காஸ்மிக் எனர்ஜிய அப்படியே ஈர்த்து தன்னுள் தேக்கி வைக்கிறது தான். இந்த சிலை ஒரு சக்தி குவியலா செயல்பட்டு வர்ற எனர்ஜிய பல மடங்கு அதிகப்படுத்தி அந்த பகுதி முழுக்க பரவ செய்யுது. இதனாலதான் பழனி மலை மேல ஏறி செல்லும் போது ஒரு விதமான தெய்வீக சிலிர்ப்பும் உற்சாகமும் நமக்கு தானாவே வருது. இதற்கும் மேல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம கும்பிடுற அந்த முருகன் சிலைக்கு நேர் கீழே ஒரு குகை வழி இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கதான் போகர் சித்தர் இன்னும் தியான நிலையில, அதாவது ஜீவ சமாதியில இருக்கிறாருன்னு நம்பப்படுது. அந்த சிலையோட சக்தியை பராமரிக்கவும் உலகம் அழியாம இருக்கவும் அவர் அங்கிருந்தே தன்னோட தவ வலிமையால ஆற்றலை வழங்கிட்டு இருக்கிறாராம். சொல்ல போனா அந்த சிலை ஒரு மெஷின் அப்படின்னா போகர் தான் அந்த மெஷினை இயக்குற பவர் சோர்ஸ். அதாவது சாகாவரம் பெற்ற ஒரு சித்தர் இன்னைக்கும் அந்த சிலைக்கு கீழே நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸுக்கு ஒரு பெரிய சவால் என்னன்னா, எந்த ஒரு ஒட்டும் பொருள் இல்லாம வெறும் 9 விஷயங்களை எப்படி இவ்வளவு உறுதிமிக்க கல்லா மாத்தினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்றைய நவீன லேப்கள்ல கூட தோத்து போற ஒரு டெக்னாலஜிய 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் சாதிச்சிருக்காங்க. இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, தமிழர்களோட ஆகச்சிறந்த வேதியியல் அறிவுக்கு ஒரு உலகளாவிய சான்று. பழனி முருகன் சிலைங்கிறது ஒரு ஆன்மீக அதிசயம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு சயின்டிபிக் மாஸ்டர் பீஸ். நண்பர்களே, பழனி முருகனை தரிசிக்கும் போது இனிமே வெறும் சாமியா மட்டும் பார்க்காதீங்க, அது நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்.